தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு சந்தை சரிவுக்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா நிப்டி சென்செக்ஸ் பேங்க் நிப்டி எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது காரணம் ஏசியன் சந்தையிலுடைய தாக்கம் தான். கொரியா, ஜப்பான் மற்றும் ஹாங்காங் போன்ற ஏசியன் மார்க்கெட்ல கடுமையான சரிவு சந்தித்தன. இது இந்திய சந்தையை பாதித்துள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய சந்தையில ஐடி மற்றும் மெட்டல் பங்குகள், தகவல் தொழில்நுட்பம், மற்ற உலக பங்குத்துறை சார்ந்த பங்குகளும் கடுமையான சரிவு சந்தித்து உள்ளன. ஏஐ நிறுவனங்களின் பங்கு விலை குறைவு. அமெரிக்காவில் ஏஐ நிறுவன பங்கு விலை குறைவுனால நாஸ்டாக் சந்தையில ஏஐ சார்ந்த நிறுவனங்கள் பங்குகள் சரிந்ததுன. அதன் தாக்கம் இந்திய ஐடி நிறுவனங்களும் எதிர்கொலித்துள்ளதுங்க. இதனாலதான் இன்றைக்கு பங்கு சந்தையான ஏசியன் மார்க்கெட்டுடைய சரிவு, அமெரிக்கா மார்க்கெட்டுடைய ஏஐ உடைய சார்ந்த நிறுவனங்கள்லாம் சரிவுனால நம்மளுடைய சந்தையும் சரிவை சந்திச்சிச்சு. அது போக மெட்டல் செக்டார்லாம் அதிகமான ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால மார்க்கெட்டானது இன்னைக்கு சரியான வீழ்ச்சி சந்திச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஈரான் அமெரிக்கா விவகாரங்கள் இஸ்ரேல் தொடர்பான செய்திகள் முதலீட்டாளர்களிடையே ஒரு விதமான பதட்டமான ஏற்படுத்தி இருக்குங்க. அதனாலையுமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கடந்த சில நாட்களாக சந்தை ஏற்றத்தில் இருந்ததால் இன்று தங்கள் முதலீட்டாளர்கள் தங்கள் லாபத்தை புக் செஞ்சிருக்கலாம் அப்படின்றது காரணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த ஏஐ உடைய இது, அப்ப ஈரான் அமெரிக்காவோட இஸ்ரேலுடைய இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதே போல வங்கித்துறையை சார்ந்த நிப்டியும் சரிவு சந்தது. குறிப்பாக பொதுத்துறை பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்குகள் எல்லாமே பலவிதமா இருந்தன. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐ இன்று சந்தையில அதிக விற்பனை அழுத்தம் காணப்பட்டதுங்க. அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. நேற்றும் விற்பனை செஞ்சாங்க, இன்றும் விற்பனை பண்ணியிருக்காங்க. இது முதலீட்டாளர்கள் செயல்பாடுகளுடைய தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இதுல முக்கிய காரணங்கள், இப்ப முக்கியமான நிறுவனங்களோட செய்திகளை பார்ப்போம். சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி ஜப்பானிய நிறுவனங்களுடன் இணைந்து எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பிற்காக ஒரு புதிய கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளதுங்க. ஜாயின்ட் வெஞ்சர் தொடங்கியுள்ளதுங்க. கடந்த ஓராண்டில் 173% லாபம் ஈட்டியுள்ள இந்த நிறுவனம் தற்போது நல்ல நிலையில உள்ளது. அதை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்திரா டெக் பில்டிங் சொல்யூஷன் நிறுவனமும் ₹165 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டரை கிடைத்துள்ளதுங்க. இது ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் வகையை சேர்ந்த நிறுவனமாக இருக்குங்க. இது சமீபத்திய சந்தை சரிவினால இதனுடைய விலையானது சற்று குறைஞ்சு இருக்குங்க. அடுத்து ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் நிறுவனத்திற்கு 213 கோடி மதிப்பிலான பெரிய ஆர்டர் கிடைத்துள்ளது. சிறிய அளவிலான நிறுவனம் என்பதால் ரிஸ்க் அதிகம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பு வலுவாக இருக்கு இந்த கம்பெனியில. அதாவது நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு நீஸ் தான். அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த 1,00,000 கோடி 90,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி முடிய முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. முந்த்ரா விமான நிலைய செயல்பாடுகளும் தொடங்கியுள்ளன. இது அதானி கம்பெனியுடைய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஓலா எலக்ட்ரிக்கல், இது லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை நீங்க வாங்கலாங்க. நல்ல லாங் டேர்முக்கு இது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஆர்டர் எல்லாமே பாசிட்டிவ் செய்தி வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கு கீழே தான் அந்த ஸ்டாக்ஸ் இருக்கு. அதனால ஓலா எலக்ட்ரிக்கலை நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. இது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்களுக்கான பேட்டரி செல்களை
உள்நாட்டிலே தயாரிப்பதற்காக BIS சான்றிதழை பெற்றுள்ளது. இது ஒரு பாசிட்டிவாக இந்த நிறுவனத்துக்கு பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஜெப்ரீஸ் பரிந்துரைத்த பவர் பங்குகளை பத்தி இந்த இதுல பார்ப்போம். 9 நிறுவனங்களுக்கு ஜெப்ரீஸ் பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல இலக்கு விலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறுவனம் NTPCக்கு 470 இலக்கு கொடுத்திருக்காங்க. அதானி பவருக்கு 270 கொடுத்திருக்காங்க. பவர் கிரிட்டுக்கு 340 கொடுத்திருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு 10,905 கொடுத்திருக்காங்க. JSW எனர்ஜிக்கு 745. JSW எனர்ஜி, ஆமாங்க, JSW எனர்ஜியும் அப்புறம் ஆனந்தராஜும் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. டோரண்ட் பவர் 1,700 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டாச்சி எனர்ஜிக்கு 43,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த 9 நிறுவனங்களுக்கு ஜெப்ரீஸ் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட்டையா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை 10:1 என்ற விதத்தில் போனஸ் பங்குகளை அறிவித்திருக்காங்க. இது எக்ஸ்டேட் ஜூன் 24 நாளைக்கு ஆகும். இது அறிவிப்பா பங்கு விலை கணிசமாக சரிந்ததுங்க. போனஸ் கொடுத்ததுனால 40 to 41 என்ற நிலையை எட்ட வாய்ப்பு உள்ளது. விப்ரோவுடைய செய்தி என்ன அப்படின்னா, விப்ரோ பேலோ ஆல்டோ நெட்வொர்க் நிறுவனத்துடன் கூட்டணியை விரிவுபடுத்தி இருக்கு. அதாவது AI அடிப்படையிலான சைபர் பாதுகாப்பு சேவைகளை வழங்க பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துடன் கூட்டணியை விரிவுபடுத்தி இருக்குங்க. ஏற்கனவே இந்த பங்கு சரிந்திருந்தாலும் இந்த பங்கை வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை சரிவால் விப்ரோ பங்கு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் இந்த புதிய அறிவிப்பால் அமெரிக்க சந்தையில் ஏடிஆர் பங்கு சற்று விலை உயர்ந்து நடைபெற்று வருகிறது இப்பொழுது. அதே போல வேதாந்தா நிறுவனத்தின் ஒரு புரமோட்டர் பிளாக்டீல் மூலமாக சுமார் 2,149 கோடி மதிப்பிலான பங்குகளை விற்று உள்ளாருங்க. புரமோட்டர் விற்றிருக்காரு. இதன் விற்பனை அழுத்தம் காரணமாக மெட்டல் துறையின் பலவீனத்தால் பங்கு விலை 8% கிட்ட 7-8% சரிந்து முடிந்திருக்கு. இந்த வேதாந்தா நிறுவனத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உடனே இப்பவே நீங்க முதலீடு பண்ணாதீங்க. அது அலுமினியம் இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 3 மாசம் ஒரு 2 குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க போர்ட்போலியோவை ஆட் பண்ணுங்க. ட்ரேடு பண்றீங்கன்னா அது உங்க டெக்னிக்கலா பார்த்துட்டு உங்க அட்வைஸ் கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு 2 குவார்ட்டர் ரிசல்ட்டை டிமர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 குவார்ட்டர் ரிசல்ட் 1 இயர் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்துக்கிட்டு நீங்க முதலீடு பண்ண முயற்சி பண்ணுவது நல்லது என்னை பொறுத்தவரை. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ல அடுத்த 5 ஆண்டுகள் 2031க்குள்ள வருவாய 6 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்து உள்ளது. இது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ். இங்க பேசஞ்சரை விட கமர்ஷியல் வெஹிக்கிளா போக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் IRFC ஆஃபர் கால் சேல்ஸ் மூலமாக 2% விற்க பார்க்குது. ஜூன் 24 நிறுவன முதலீட்டாளருக்கு நான் நிகழ்ச்சியாளருக்கு 1% பங்குகளும், ஜூன் 25 வியாழக்கிழமை தனிநபர் முதலீட்டாளர் ரீட்டைலருக்கு 1% கொடுக்க போகுதுங்க. முக்கியமாக என்னன்னா ஆஃபர் பவர் சேல்ஸ் பங்குகள் தள்ளுபடி விலையில் தான் விற்கப்படும். ஆனால் IRFC பிரீமியம் விலையில் விற்கப்பட உள்ளன. இது ஃப்ளோ பிரைஸ் 104 இது பங்கின் மீதான எதிர்பார்ப்பை உயர்த்தி உள்ளது. அப்புறம் பிற நிறுவன கட்சியல் சந்தை சரிவிலும்
ஸ்ட்ராங்கான ஒரு 4500 என்ற முக்கியமான ஆதரவு நிலையில ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நெட்வொர்க் டெக்னாலஜி ஒரு நீண்ட கால முதலீட்டிற்கு ஏற்ற நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 to 7 ஆண்டுகளில் இந்த இப்போ ஏற்படக்கூடிய தற்காலிக சரிவை பயன்படுத்தி இந்த பங்கை வாங்கலாம். இந்த நெட்வொர்க் டெக்னாலஜி என்கிட்ட 750 இருக்குங்க, ஒரே ஒரு ஸ்டாக். அதுக்கப்புறம் 1100 10 ஸ்டாக் வாங்கி ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 11 ஸ்டாக்கு 12 ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கு. பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு முன் சந்தை நிலையை ஆராய்ந்து உங்க சொந்த நிதி ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது தாங்க உங்களுக்கு உகந்தது. எதுவுமே நம்ம சொன்னோம் சொல்லி வாங்காதீங்க. இது எல்லாமே பங்கு செய்திகள். இந்த செய்திகளுடைய பங்கு எல்லாம் ஒரு சில நேரத்துல இன்றையாடைக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால அப்ப அந்த அந்த பங்குகளை பார்த்து முதலீடு பண்ணுங்க. இப்ப நிப்டியோடைய டெக்னிக்கல் வியூவை பார்த்துருவோம். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா காலையில வீடியோ போட்டு வந்தோம். மூவிங் ஆவரேஜ் கண்டுகள் 24,200க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அடுத்து 24,800 முடிய போகும். இல்லை அப்படின்னா இந்த 24,380 முடிய 23,800 முடிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்குங்க. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நாளைக்கு அடுத்த மூவிங் ஆவரேஜான 20 மூவிங் ஆவரேஜ் 23,600 என்ற இலக்கை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். மூவிங் ஆவரேஜ் மட்டும் அடிப்படையில பாத்தீங்கன்னா நிப்டி ஆனது டே டைம் பிரேம்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ் ஒரு மேல இருக்கு, 100, 50, 20 இப்படி இருக்கு. இப்படி இருந்தாலே அந்த பங்கோ இண்டெக்ஸோ நல்ல சரிவுல இருக்குன்னு தான் அர்த்தம். எப்ப 200 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணணும், அட்லீஸ்ட் 200 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணணும். கோல்டன் கிராஸ் நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு 100 மூவிங் ஆவரேஜ் மேல போகும். அதுக்கப்புறம் பங்கு ஆனது இண்டெக்ஸ் ஆனது மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால இந்த மூவிங் ஆவரேஜ் படி மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் முக்கியமானதுங்க. நீங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய 20, 50, 100, 200 பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய 33, 54, 123, 241 இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நான் பெரும்பாலும் எல்லாருமே இதை பயன்படுத்துறதுனால நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீக்கிலியில மட்டும் 30, 60 பயன்படுத்திக்கோங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் படியுமே நிப்டி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா 20 மூவிங் ஆவரேஜ் மேல போகணும். ஆனா நீங்க மூவிங் ஆவரேஜ் படி பாருங்க, 20 மூவிங் ஆவரேஜ் மேல கரு எப்படி இருக்கணும் அப்படின்னா கரு இப்படி இருக்கணும். மூவிங் ஆவரேஜ் கரு இப்படி லேசானா திரும்பணும். ஆனா இந்த 20 மூவிங் ஆவரேஜ் பாருங்க, இப்படி இருக்கு கரு இப்படி இருக்கு. அப்ப இன்னமும் கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. அப்ப நாளைக்கு டவுன் ஆனா கூட ஆகணும் உறுதி கிடையாது. ஓகேங்களா, ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்பலாம். மூவிங் ஆவரேஜ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணிக்கணும். அதுபோல இப்போ பிளாக் பேட்டர்ன் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கையில இருந்து இது இந்த லோக்கு டாப் பண்ணிருக்கோம். இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் எடுக்க போகுது. ரீடெஸ்ட் எடுக்கணும்னா எங்க வரும், அந்த 20 மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும். வந்ததுக்கு அதுக்கப்புறம் திரும்பும் போது இந்த 20 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி 20 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் இப்படி இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி மேல போகும். மேல போகும்போது இது ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சிக்னலா பார்க்கலாம் மூவிங் ஆவரேஜ் படி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 50 20 மேல இருக்கும், 50 இருக்கும், 200 மேல இருக்கிறதுல ரெசிஸ்டன்ஸா செயல்படுது. இப்ப 200 கீழே 50 கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணும்போது கோல்டன் கிராஸ் ஓவர் அதுக்கப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவ் சைனாகவே நம்ம கருத முடியும். அதனால மூவிங் ஆவரேஜ் படி எடுத்துக்கிட்டாலும் இப்போதைக்கு நெகட்டிவா தான் தெரிகிறது. அதே நேரத்துல பிரைஸ் ஆக்ஷன் படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த சேனல்ல
பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்க வரலாம். இந்த ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்படியே மேலே போகும்போது அது வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் எல்லாமே அலைன்மெண்ட் எல்லாமே ஒன்றா ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜேபிஎம் ஸ்டாக் சொல்லுவோம். ஜேபிஎம் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இது முடிய வந்து 200 மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருந்துச்சு. 200, 50, 100, 50, 20 இப்படி கீழே தான் இருந்துச்சு, டவுன் ஆகிட்டே வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடம் 20 வந்து 50 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுது, பச்சை கலர் 100, ஓகேங்களா? கட் பண்ணுது, கட் பண்ணிட்டு மேலே போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 200 மூவிங் ஆவரேஜ் இந்த சிவப்பு கலர் வந்து 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணுது. கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மேலே போகுது. இப்போ எல்லாம் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 மூவிங் ஆவரேஜ் மட்டும் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் 100 மூவிங் ஆவரேஜ் போனா இது அதிக நாள், ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன நாள். இப்போ நிப்டியில பார்க்கும்போது போய் கிளாஸ் எடுத்து படிச்சாலும் இதான் சொல்லுவாங்க. இப்போ அந்த அலைன்மெண்ட் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து 20, 50 கிராஸ் ஆகும். அதுக்கடுத்து 200, 50 கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் 100 வந்து கிராஸ் ஆகும். அது முடிய நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து 100 இருக்கு. இந்த 100 இப்போ பாருங்க, இந்த கருவு பாருங்க, இந்த கருவு மேலே கிராஸ் பண்ணிருக்கு. அப்ப இந்த ஜேபிஎம் ஆட்டோ வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் போது இந்த 100 மூவிங் ஆவரேஜ் மேலே போயிடும், 200 கீழே வந்துடும். அப்போ வரிசைப்படி 200, 100, 50, 20 இப்படி வரிசைப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து பறந்துடும். அது முடிய இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வைங்கன்னு சொல்லி தான் தனியாக ஒரு வீடியோ போட்டோம். இதுவும் கேபிஐஎல்னு சொல்லி போட்டோம். ஆனால் கேபிஎல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் எல்லாமே அலைன்மெண்ட் சரியாயிடுச்சு. இதை பாருங்க, 20, 50, 200, 100 நெருங்கி வந்துச்சு. நம்ம ஒரு வாரத்துக்கு போன வாரம் நம்ம போடும் போது இந்த கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இப்போ இது திரும்பிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரீடெஸ்ட் வரும். சரிங்களா? இந்த நம்ம சொல்லுவோம், திங்கக்கிழமை உடைய கை லோவை கட் பண்ணுச்சுன்னா நல்லா போகும், அந்த 50% மேல. அதை பத்தி அடுத்த வீடியோ நான் போடுவேன். திங்கக்கிழமை என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, மந்த்லி ஃபர்ஸ்ட் டே, வீக்லி ஃபர்ஸ்ட் டே அந்த திங்கக்கிழமை, அப்புறம் மந்த் ஃபர்ஸ்ட் வீக், இந்த 3 கம்பேர் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை பத்தி நான் வீடியோ அடுத்த இந்த வார எண்ணில் நான் போடுவேன், டீட்டெயிலாக போடுவேன். இது வந்து நான் ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை போடுவேன். இது கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஆனது நல்ல மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு. இந்த மூவிங் ஆவரேஜா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனா நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க ட்ரெண்ட் லைன் வகைய தெரியாதனாலும் பரவாயில்ல, மூவிங் ஆவரேஜை வச்சு கரெக்டான முறையில பயன்படுத்திக்கணும். அதே நேரத்துல இந்த ஸ்டாக் வீக்லியில பாத்தீங்கன்னா நல்லா கிராஸ் பண்ணி அலைன்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. அதனாலதான் வீக்லியில நம்ம வீடியோ போட்டு வந்தோம். டெய்லி அலைன்மெண்ட் வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் நல்லா புலிஷா போயிடும். ஆனா இந்த கரு இந்த திரும்பி இருந்துச்சு வச்சிருக்கோங்களேன், இப்ப இருக்க பாருங்க, நிப்டி மாதிரி இப்படி கீழே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்குள்ள என்ட்ரி போக வேண்டாம். நிப்டி கொஞ்சம் டவுன்ல வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நைட்டு ஏதாவது நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஈகா ஒப்பந்தம் சரியாகி போச்சுன்னா அப்படியே மேலே போயிடும். அப்ப மேலே போகும்போது இது அப்படி கவி வந்து மேலே போயிடும். அதை நம்ம பார்த்துக்கோங்க. இது மாதிரி மூவிங் ஆவரேஜை பயன்படுத்திக்கிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டான சப்போர்ட்டு கிட்ட 20, 50 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு கிட்ட இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சு மேலே போகும்போது இந்த 100 மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 200, கீழே சப்போர்ட் 20. இந்த சப்போர்ட் முடிய வந்துட்டு கூட போகலாம். ஓகே, இது ஒரு டெக்னிக்கல் வியூ, அதனால சொன்னோம். இது ஏதாவது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, புரியலைன்னா நீங்க புரியலன்னு சொல்லுங்க, கமாண்ட் போடுங்க. நம்ம குடும்பமான முறையில விளக்கமா சொல்லுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்ல எனக்கு கமாண்ட் போடலைன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது போல அப்படின்னு நான் விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம். தவறா சொல்லியிருந்தோம்னா அது தவறுன்னு யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க, சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த தவறோட நான் சொல்லிட்டே இருந்தோம்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது நெகட்டிவா ஆகிப்போயிடும். அதனால நான் தவறா சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா அதையும் கமாண்ட் போட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் கமாண்ட் போடுங்க.
ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.